பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்திலும் மத்தியான நேரத்தில் எல்லாரும் நன்றாக தூங்கி கொண்டிருக்க நேரத்தில் கர்த்தருடைய பாதத்தில் அமரும்படியே கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். MMJ மூலமாக உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்பொழுதும் நம் விண்ணப்பங்களை அவர் சமூகத்தில் வைப்பதற்கு முன்பாக ஒரு வசனத்தை வாசித்து நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு சின்ன பாடி நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் சொல்ல போகிறோம். யாரெல்லாம் விண்ணப்பங்களை கையில் வச்சுருக்கீங்களோ அவங்க எல்லோரும் என்ன செய்யுங்கன்னா, அந்த விண்ணப்பத்தை ஒரு வேளை கையில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்கள் மனதில் சிலவங்க எல்லாவற்றையும் இருதயத்தில் பதிச்சு வச்சுருப்பாங்க. ஒன்றுன்னா இன்னும் நடக்கலையேன்னு ஒரு வேதனை இருக்கும். ஆனால் எப்படிப்பட்ட வேதனையாக இருந்தாலும் அந்த வேதனை அறிகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், சங்கீதம் அதனுடைய 77ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம் எப்படியா சொல்கிறது, நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறேன், நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறேன், நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். இன்றைக்கி அநேகருக்கு வாழ்க்கையில் ஒரு பயங்கர சஞ்சலம் இல்லையா? துக்கம் வந்துன்னா அப்படியே அது பேச முடியாது, அப்படி நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கும். நைட்டெல்லாம் தூக்கம் வராது. இப்போ கூட மத்தியான நேரத்தில் ஒரு வேளை நினச்சிருப்பீங்க, கொஞ்ச நேரம் நைட்டெல்லாம் நான் தூங்கலை, இல்லை மத்தியானம் கொஞ்ச நேரம் தூங்கலாமா, ஆனால் தூக்கம் வரல. எதை நினச்சாலும் இதயத்துக்குள்ளே ஒரு பயங்கரமான வேதனை. பாருங்கள், அது சத்ருவானவன் நம்மையும் தேவனையும் பிரிக்கத்தக்கதாய் சில காரியங்களை கொண்டு வரோம். சில நேரங்களில் நம்ம ஜெபித்திருப்போம், விண்ணப்பம் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த விண்ணப்பம் நம்ம நினைப்போம், ஐயோ கேட்கப்படலையேன்னு சொல்லி அவ்வளோ வேதனைப்படுவோம். ஆனால் இல்லை, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம் விண்ணப்பங்களுக்கு பதில் தருவார் என்ற நம்பிக்கையோடு கூட ஒருவேளை அந்த 77ஆம் அதிகாரம் 1வது வசனம் எப்படி சொல்லுது, நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். இதில் பாருங்கன்னா, அந்த ஆசாப் அந்த சங்கீதக்காரர் சொல்கிறாரு, நான் என் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அப்போது சில நேரங்களில் சில விண்ணப்பங்களை, ஏசப்பா எனக்கு இது வேணும் ஏசப்பா, அல்லது அப்பா எனக்கு இது வேணும் அப்படி கேட்போம் இல்லையா? அடுத்த நிமிஷம் அது கிடைச்சிடும் நமக்கு. அப்போ நமக்கு ஒரே சந்தோஷம். ஆனால் அடுத்து நீங்கள் அந்த 1 இதுலேருந்து 9 போய் பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரே வேதனை. நடக்கலை அப்படி சொல்லி வேதனைப்படுறாரு. ஆனால் அடுத்தது வரும்போது சொல்கிறாரு, இது என் பலவீனம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையிலே அப்படி தான் அநேக நேரங்களில் எவ்வளோ இருக்கா, நம்ம ஜோமணி கடைசியில் இனி ஜெபமே வேண்டாம், இனி விட்டுருவோம், என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம், அப்படி ஒரு நிலைக்கு வரும்போது அப்போ தான் சொல்கிறேன், இது என் பலவீனம் இல்லை. ஏன்னா அடுத்துதான் ஆண்டவர் துதிக்கிறார். பாருங்கள், பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆமீன், யாக்கோபின் தேவனுக்கு ஸ்தோத்திரம், எங்கள் செங்கடலை பிளந்தவர், யோர்தானை பிளந்தவர், உயர்ந்தவர், வல்லவர்னு சொல்லிட்டு அப்படியே துதிக்கிறார் அவர். பாருங்கள், அவ்வளோ மேலான காரியங்களை செய்த தேவன் நம்மை குறித்து அவர் ஒரு நாளும் ஒரு இரக்கமற்றவராக, ஒரு தயவு அற்றவராக இருக்கவே மாட்டார். அவருக்கு நம்மை குறித்து எல்லாவற்றையும் அறிந்தவர். ஒருவேளை நம்முடைய தாய் தகப்பன் நம்மை அறிவார்களோ நமக்கு தெரியாது, நம்முடைய கூட இருக்கவங்க அறிவாங்களோ இல்லை தெரியாது, நம்ம பிள்ளைகள் அறிவாங்களோ இல்லை தெரியாது. ஆனால் நம்மை குறித்து எல்லாவற்றையும் அறிந்த தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இருக்கிறது வரைக்கும் ஒருவரை நம்மை தொட முடியாது. ஒரு நிச்சயம் வேணும், அந்த ஒரு விசுவாசம் வேணும். என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்னுடைய கஷ்டத்தின் காலத்தில், என் துன்பத்தின் காலத்தில், என்னுடைய வேதனையின் காலத்தில் அவர் என்னோடு கூட இருப்பார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குமானால்
கர்த்தர் நம்மை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அதில் இன்றைக்கி யாரெல்லாம் உங்கள் விண்ணப்பத்தை கொண்டு வந்தீங்களோ அவர்கிட்ட சொல்லுங்கள், இயேசுவே என் சத்தத்தை நான் உயர்த்தினேன், நான் உன்கிட்ட கெஞ்சுறேன், எனக்கு தயவு செஞ்சுருங்க அவர் செவி கொடுப்பாருன்னு ஒரு திட்டவட்டமான ஒரு நம்பிக்கையின் ஒரு ஒரு நம்பிக்கை ஊட்டி இருக்கிறார் அந்த ஆசாவி என்ற சங்கீதக்காரர். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் எது நமக்கு கிடைக்கும் அல்லது இது கிடைக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோன்னா ஆண்டோட சொல்லுங்கள், கிடைக்கும். நிறைய பேருக்கு சொல்லுவாங்க கிடைக்காது கிடைக்காது அப்படி சொல்லுவாங்க. ஒரு தடவை ஒரு பையன் ஒரு தம்பி 2 அண்ணனும் தம்பி நடந்து போயிட்டே இருந்தாங்களாம். ஒரு ஆழமான ஒரு கிணறுல அந்த அண்ணன் விழுந்துட்டான். பயங்கர வெயிட்டு, தம்பிக்கு தூக்கவே முடியாது. ஆனால் அவன் பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு கயிறு கிடந்துச்சான். அதை தூக்கி உள்ளே போட்டு கொடுத்துட்டு அவன் இழுத்து பார்த்தான், நான் வரவே இல்லை. ஆனாலும் கஷ்டப்பட்டு கொஞ்ச நேரம் இழுப்பான், அது கீழே போயிடும், திருப்பி இழுப்பான். ரொம்ப நேரம் கஷ்டத்துக்கு பிறகு தூக்கி அவனை எப்படியோ அவனோட தூக்கவே முடியாது, அந்த அளவுக்கு அவன் வெயிட். ஆனாலும் கஷ்டப்பட்டு அவனை தூக்கி மேலே கொண்டு வந்துட்டான். ஆனால் அவங்க 2 பேரும் போய் ப்ரெசன்ட் பண்ணும்போது சொன்னாங்களாம் எல்லாரும், இது என்ன நடந்துச்சு, சும்மா சொல்கிறாங்க, இவங்க கீழே போய் விழுந்தா இவன் தூக்கி எடுக்க முடியுமா, இந்த சின்ன பையன் தூக்கி எடுப்பானா அப்படி சொல்லி தான் சொன்னாங்களாம். ஆனால் ஒருத்தர் தான் சொன்னாராம், ஏன் தெரியுமா, அவன் செய்ததெல்லாம் சரிதான், அவனை தூக்கி எடுத்தது உண்மைதான். ஏன் தெரியுமா, அவ்வளோ தூரத்துக்குள்ளே அவங்கள இது முடியாதுடா, உன்னால் முடியாதுடா, நீ விட்டுறான்னு சொல்கிறதுக்கு ஒருவருமே கிடையாது. அதனால் அவனால் முடிஞ்சாலும் அவனுடைய பலத்தை கூட்டி அவன் பலத்தின் மிகுதினால் அல்லது அவன் முடிஞ்சளவு என்ன செய்தான், தன்னுடைய பலத்தை செலுத்தி எந்த விதமான சைடில் உள்ள சத்தங்களும் இல்லாதபடி இருந்ததுனால அவனை மீட்டு விட்டான் அப்படின்னு சொன்னாராம். பாருங்கள், அதே மாதிரி தான் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபித்துட்டு இருப்போம், நமக்கு இனி வாழ்க்கையே வேண்டாம், இனி எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைப்போம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறது, இல்லவே இல்லை, நீ ஜெபத்தை மட்டும் விட்டுறாத, அவன் கூட இருக்கிறேன், உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் எனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், ரூத்துட்ட போவாஸ் சொல்லும்போது உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் செய்வேன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நமக்கு எல்லாவற்றையும் செய்ய நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் வீழ்ந்து போய் ஐயோ இனி நடக்கவே நீங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம். ஆனால் அந்த புள்ளியிலிருந்து ஒரு அழகான என்ன உங்களுக்கு வேணுமோ அதை வரைந்து அல்லது அதை நிஜமாக்கி தர நம்முடைய தேவனால் முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தால் மேன்மையை காண்பீர்கள், நீங்கள் விசுவாசித்தால் அவருடைய மகிமையை காண்பீர்கள், நீங்கள் விசுவாசித்தால் அவர் உங்களுக்கு செய்கிற நன்மையை காண்பீர்கள். அப்படியே கண்களை மூடி உங்களுக்கு என்னென்ன விண்ணப்பங்களை கையில் வச்சுருக்கீங்களோ அந்த விண்ணப்பங்களை கையில் எடுங்க. நம்ம இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு சாங்கை பாடி நம்ம என்ன செய்வோம், தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் நம்மை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் நம்மை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு
போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஆமாண்டவர். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு வேதனை சோதனை பாடுகள் வரும்போது நாம் யாருடைய கரத்தை பிடித்து கொண்டிருக்கிறோம்? என்ன வந்தாலும் பரவாயில்லை சப்பா, அவங்கள தான்ப்பா நான் பிடித்து கொள்வேன்னு சொல்லி கர்த்தர் கையில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதனைகள் வேதனைகள் பாடுகள் வரும்போது அவரே நாம் பற்றி கொண்டிருப்போமானால் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அப்படியே கண்களை மூடி உங்கள் கையில் என்னென்ன விண்ணப்பங்களை வைத்திருக்கீங்களோ அந்த விண்ணப்பங்களுக்காக ஜெபிங்க. அநேகம் பேர் இங்கேயும் நிறைய லெட்டர்ஸ் வரும். எப்படின்னா கேன்சர் வியாதினால் கஷ்டப்படுறாங்க, டயபெட்டஸ், பிபி, அதனால் இனி ரீனல் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர் அப்படி சொல்லி நிறைய பேர் லெட்டர்ஸ் எழுதுகிறாங்க ஜெபிங்கன்னு சொல்லிட்டு. அதனால் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், இந்த நாளில் அதிகமாய் என் பிள்ளைகள் தூரதேசத்தில் இருக்காங்க, கணவர் தூரதேசத்தில் இருக்காங்க, ஒய்ஃபு தூரதேசத்தில் இருக்காங்க, அவ்வளோ கஷ்டங்கள் படுறாங்க, என்ன நடக்குன்னு தெரியல அப்படிலாம் சொல்கிறவங்க நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க. அப்படி சொல்லிட்டு கூட வேதனைப்பட்டு என்னன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் நாம் ஜெபிக்க கர்த்தர் நமக்கு ஒரு தருணத்தை தந்திருக்கிறார், ஒரு பிளாட்ஃபார்மை தந்திருக்கிறார். எம்ஜே மூலமாக நாம் இணைந்து தேவனை ஹெவன் டிவி முன்னால் உட்காந்து ஜெபிக்கும்போது நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வேணும். கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டு எனக்கு பதில் தருவார், கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்பார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்குமானால் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது என்ன விண்ணப்பமாக இருந்தாலும் நீங்கள் தேவசமத்தில் கொண்டு வாங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்படியே கண்களை மூடலாமா? கண்களை மூடி, ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்கப்பா, இந்த நாளில் என்னுடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கும்ப்பா. நம்ம முதல்ல வாஸ்தவம், நான் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், அவரை சத்தமிட்டு கூப்பிட்டேன், சத்தத்தை உயர்த்தினேன், அவர் என்ன செய்தார், எனக்கு செவி கொடுத்தார் என்று சங்கீதக்காரன் ஆசப் சொல்கிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சத்தத்தை உயர்த்தி சில நேரங்களில் கெஞ்சி இருப்போம், உயர்த்தி இருப்போம். சில நேரங்களில் தாமதங்கள் வரலாம். தாமதங்கள் வரும்போது நம்ம சோர்ந்து போகாதபடி அவரையே பற்றி பிடிப்போமானால் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்படி கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்போ அருமையான இந்த மத்தியான நேரத்துக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த இடத்துல வந்திருக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை நீங்கள் தான்ப்பா. ஆமேன். உங்கள் காக்கிற கரங்கள் உண்டு. பிள்ளைகளுடைய கத்தாவே, தூரதேசத்தில் இருக்க பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்கள் காக்கும் கரத்தில் ஆமேன் மறைத்து, அந்த சட்டைக்குள்ளே மறைத்து, ஆண்டவரே அந்த அம்பரா துணிக்குள்ளே மறைத்து விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் கர்த்தர் கூட இந்த நடத்தும்படியை ஜெபிக்கிறங்க தாவே. அப்பா, எந்தெந்த தலைவர்கள் கத்தாவே அவங்க ஒன்று கொண்டு பேசி சமாதானத்தை கொண்டு வரணுமோ கர்த்தர் அவர்களோடு கூட இடைபடும்படியாய் ஜெபிக்கிறங்க தாவே. சுமூகமான ஒரு நிலை, ஒரு சமாதானமான நிலை அந்த இடத்துல வரட்டுமேன்னு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த இடத்துல இருந்துச்சு எத்தனையோ பேர் கதறி கொண்டு இருக்கலாம், எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிங்கள்னு எத்தனை பேர் சொல்கிறாங்க. ஆமேன் ஆண்டவரே. அத்தனை பேர் உங்கள் கரத்தில் தரும், அத்தனை பேர் உங்கள் கரம் கூட இருக்கணுமேனு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லையப்பா. என் தேவனால் எல்லாம் கூடும் ஆண்டவரே, எல்லாம் கூடுமாப்பா. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்துருக்கிறோம். கத்த பெரிய காரியங்களை செய்யுங்க. நானே உன் பரிகாரி என்று சொன்னீங்களே கத்தாவே, நீரே எங்கள் பரிகாரி. உண்மையின்றி எங்களுக்கு யாருண்டு தகப்பனே? ஒருவரும் இல்லைப்பா, ஒருவரும் இல்லைப்பா. உங்கள் கரத்தில் எங்களை தருகிறோம், நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் தகப்பனே. அப்போ எதை செய்தாலும் என் தேவனை கொண்டு தொடங்கி ஒவ்வொரு நாளும் உண்மை கொண்டு முடிக்க கத்த கிருபை தாருங்கப்பா. அப்பா, இந்த நேரத்திலும்
கேன்சர் வியாதினால் எவ்வளோ ஜனங்கள் வேதனைப்பட்டு அந்த ஒரு எண்ட் ஸ்டேஜில் கூட போயிட்டு இருக்கிறவங்க உண்டு ஆண்டவரே. ஆனால் அவங்களுக்கு தெரியாது என்ன நடக்குமோ, அடுத்த நிமிஷம் என்ன நடக்குமோன்னு எல்லாரும் ஆண்டவர் வேதனையோடு கூட காணப்படலாம். அதுபோல் கத்தாவே கிட்னி ஃபெயிலியர்னால் டயாலிசிஸில் போயிட்டு அவ்வளோ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன். பிள்ளைக்கு என்ன நடக்குமோ, அல்லது என் அப்பாவுக்கு, என் அம்மாவுக்கு, என் பிள்ளைக்கு, அத்தனை இதில் வேதனையோடு கூட இருக்கிற எத்தனை பேர் ஆண்டவரே கத்தர் கூட இருங்க ஏசப்பா. ஆண்டவரே இன்னும் கடன் தொல்லைனால, கடன் பிரச்சனை ஆண்டவரே அடுத்த நிமிஷம் என்ன நடக்குமோ அதை நினைத்து வேதனைப்படுற பிள்ளைகள் கத்தாவே இன்னும் ஆண்டவரே ஏசப்பா இன்னும் எத்தனையோ பேர் கத்தாவே அவங்களால அடுத்த இதை நாங்கள் எதுவும் டிசைட் பண்ண முடியல அப்படி சொல்லி வேதனைப்படுறவங்க உண்டு. இன்னும் தகப்பனே டயபெட்டஸ்னால், ஹைப்பர் டென்ஷன்னால் கத்தாவே தங்களுக்கென்று ஒரு ஒழுங்கான ஒரு உணவை சாப்பிட முடியாதபடி வேதனைப்படுற எத்தனை ஆண்டவரே மக்கள் ஆண்டவரே. அதுபோல் ஏசப்பா இந்த நாளிலும் தங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அனுப்பணும், அதுக்கு பணத்துக்கு என்ன செய்வேன்னு தெரியல, யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுவா, எனக்கு ஒரு இடம் எடுக்க யார் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படியெல்லாம் நினச்சி வேதனைப்பட பெற்றோர் எத்தனை பேர் ஆண்டவரே. ஏசப்பா இவர்களுக்கெல்லாம் பரிகாரி நீங்கள் தான்ப்பா, இவர்களுக்கெல்லாம் பரிகாரி நீங்கள் தான்ப்பா ஆண்டவரே. நிறைய நேரங்களில் நாங்கள் நினைக்கிறோம் பணம் இருந்தால் தான் இதை பெற்றுக்கொள்ள முடியும், ஆள் இருந்தால் தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் வேதம் சொல்கிறது உன் பலத்தினாலோ சுயத்தினாலோ அல்லது உன்னுடைய காரியத்தினால் இது வந்தது அல்ல, அது உங்களுடைய சித்த ஆண்டவர், உங்கள் திருத்திட்ட ஆண்டவர். அதன்படி எங்கள் பிள்ளைகளுக்கு நீ ஒரு தேற்றவாளனாய் கத்தர் கடந்து வரும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா இன்னும் ஆண்டவர் இந்த நேரத்தில் கத்தாவே அது எப்படிப்பட்ட விண்ணப்பமாக இருந்தாலும் ராஜா எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த விண்ணப்பத்தில் கர்த்தர் எதை செய்ய திட்டம் கொண்டீரோ அது ஏற்ற காலத்தில் அதை கத்தர் அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியே ஜெபிக்கிறான். இருளிலிருந்து அந்த காலத்திலிருந்து எங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த தேவன் நீரளவோ. இந்த குடும்பத்தில் இருக்க பிள்ளைகள் அந்த காலத்தில் இருக்கலாங்க தாவே, உண்மை நோக்கி பார்க்கும்போது அந்த காலத்தில் இருக்கலாங்க தாவே, இவர்களை வெளிச்சத்துக்கு கத்தர் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களை ஒன்றுமில்லையப்பா, எங்களை தருகிறோம், நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே இன்னும் ஹெவன் டிவியை நினைத்து பார்க்குறோம், உடைய தேவைகள் உண்டு ஆண்டவரே. ஹெவன்ஸ் கார்டனுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹெவன்ஸ் கார்டனோட தேவைகள் உண்டு கத்தாவே ஆண்டவரே. அதை கத்தர் யாரை கொண்டு எப்படி செய்ய சித்தம் கொண்டீங்களோ அதை கத்தர் செய்து முடிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கத்தாவே. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை கத்தாவே, என் தேவனால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. நீரே பரிகாரி, நீரே பரிசுத்த, நீர் வாக்குமாறாதவர். அப்பாவுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தரே சேவிப்போம் என்று சொன்ன ஜாஷுவாவை போல கத்தா நாங்கள் உண்மையே சேவிக்க கத்தங்களுக்கு கிருபை தரும்படியை ஜெபிக்கிறேன் கத்தாவே. ஏசப்பா இந்த கடைசி நாட்களில் வைக்கப்பட்டிருக்கிறோம் தகப்பனே. எப்போ என்ன நடக்கணும் யாருக்கும் தெரியாது, ஆனால் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்போம் சுத்த கிருபை. அநேக மிஷனரிகளால் வரப்பட்டு ஆண்டவரை நாங்களுமே அறிந்து கொண்டு அதுபோல் இந்த ஹெவன் டிவி மூலமாக செய்யப்படுற ஊழியங்கள் மூலமாக எங்கெங்கெல்லாம் யார் யாரெல்லாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டுமோ அது எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள கத்த தருணம் கொடுப்பீராக கத்தாவே. இதன் மூலம் தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவர் செய்யப்படுற ஊழியங்கள் வளர்வதாக என்று ஜெபிக்கிறேங்க தாவே. ஆண்டவரே மக்கள் அறிந்து கொள்ள இது ஒரு தன்னமாக இருக்க கத்த கிருபை தாருங்க ஏசப்பா. இதன் மூலம் நடக்கிற எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் உங்களுக்கு கையில் தருகிறோம் ஆண்டவரே. ஒரு நாள் 250க்கு மேலானவர்களை போஷிக்கத்தக்கதாக கத்தார் கிருபை கொடுத்து வர்றீங்க ஆண்டவரே. கேன்சர் சென்டர்ஸில் இருக்கிற பேஷண்ட்ஸ் நிறைய பேர் ஆண்டவரே லெப்ரசியில் போய் அவங்களுக்கு உதவி செய்கிற கரங்களை நீட்டுகிற காரியங்களை கத்தர் காண்கிறீர் ஆண்டவரே. இதற்குள்ள அவ்வளோ தேவைகள் உண்டு, எல்லாவற்றையும் கத்தர் ஆண்டவரே ஹல்லேலூயா ராஜா சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேங்க தாவே. நீ சந்திப்பீராக என்று ஜெபிக்கிறோம். தேவநாம மகிமைப்படணுமே என்று ஜெபிக்கிறேங்க தாவே. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லையப்பா, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லையப்பா. ஹல்லேலூயா ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பாவுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வீக கரம் ஆண்டவரே நடத்தணுமேனு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை தாழ்த்துறோம், எங்களை ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஹல்லேலூயா ராஜா உமக்கு நன்றி அப்பா. அவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லையப்பா ஆண்டவரே. இந்த ஹெவன் டிவியில் மீடியாஸில் இருக்க பிள்ளைகள் உண்டு ராஜா, அவங்களுக்கு அநேக தேவைகள் உண்டு ராஜா. பார்த்து எல்லாவற்றையும் நுணுக்கமாய் செய்து ஆண்டவரே எல்லாருக்கும் இது ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க செய்கிற வேலைகளில் கத்தடைய கரம் கூட இருக்கணுமே நீ ஜெபிக்கிறங்க தாவே. அவர்களுக்கு அநேக தேவைகள் உண்டு, மனபாரங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, எல்லாவற்றையும் தேவன் மாற்றி போடுவீராக என்று ஜெபிக்கிறங்க தாவே. ஊழியக்கால மத்தியில் கத்தடைய கரம் கூட இருக்கணுமே நீ ஜெபிக்கிறான் ஆண்டவரே. ஃபவுண்டருக்காக ஜெபிக்கிறங்க தாவே. மகனை கத்தை பொறுப்படுப்பீராக. பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரங்க தா. குடும்பத்தை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக
ஜெபிக்கிறேன். இன்னும் மகன் மூலமாக செய்யப்படுற ஒவ்வொரு ஊழியங்களையும் கத்த பொறுப்பெடுக்கும்படியே ஜெபிக்கிறேங்க தாவே. ஆண்டவரே, எந்த விதத்திலும் மனதில் தொய் வந்துடாதபடி, எந்த விதத்திலும் கத்தாவே சோர்வுகள் வந்துடாதபடி கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார், யாவை எனக்காக செய்து முடிப்பார் என்று சொல்லத்தக்கதாய் கத்த பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். என் தேவனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க கத்தாவே. உங்கள் கிருபை கூட இருக்கணுமேனு ஜெபிக்கிறோம். அப்பா, உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் கத்த. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க சுவாமி. இன்னும் ஆண்டவரே, உண்மை அறியாத ஜனங்கள் உண்மை அறிந்து கொள்ளட்டுமே ஆண்டவரே. அதுக்கான வாசல்களை கத்த துறப்பீராக என்று ஜெபிக்கிறோங்க தாவே. கத்த வாசல்களை துறைங்க ஆண்டவரே. ஏசப்பா, கடைசி நாட்களில் வைக்கப்பட்ட நாங்கள் யுத்தத்தின் செய்தியும் அதிகமாய் கேட்கும்போது உங்களுடைய வார்த்தையும் நாங்கள் கேட்டுக்கொள்ள கிருபை தாருங்க. இருதயங்கள் ஆண்டவர் அடைக்கப்படாதபடி இதே கதைகளை துறக்க கத்த கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோங்க தாவே. யாரன் காரியமாய் போவான் என்று ஆண்டவரே அண்டு சத்தம் கேட்டது ராஜா. ஆண்டவரே, என்னை அனுப்பு, நான் போகிறேன்னு சொன்ன போது கத்தாவே புறப்பட்டு போனான் அந்த கத்தாவே சாயம் நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்பொழுதும் ராஜா, எங்கே அடைத்தாலும் என் தகப்பன் அடைக்கல் நான் ஒன்றுமே இல்லைப்பா. நீர் அடைத்தால் யார் திறக்க முடியும்? நீர் திறந்தால் யார் அடைக்க முடியும்? கர்த்தர் ஒப்பு கொடுத்துருக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சேனை அதிபன் நம் கர்த்தர் நீர் ஒருவர் தான் சேனையுடைய அதிபன். நீ தான்ப்பா கடந்து செல்லும் முன்னால் சென்று எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியாக்குங்க. எல்லாவற்றையும் தடுத்து போடுங்க ஆண்டவரை. எந்த அரணோ கோட்டையோ முன்னால் நிற்காதபடி என் தேவனுக்காக ஓடும்போது எல்லாத்தையும் மாற்றி போட்டு கர்த்தர் முன்னே போய் எல்லாவற்றையும் செவ்வையாக்கும்படியே ஜெபிக்கிறோம். கர்த்தர் முன்னே போவார் ஆண்டவரே. நாங்கள் உங்கள் கூடவே வந்து காரியங்களை செவ்வியாச்சியை கர்த்தர் கிருபை தரும்படியே ஜெபிக்கிறேங்க தாவே. இஸ்ரவேலை காக்கிற தேவனாண்டவரை தூங்க மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க ஆண்டவரே. இவங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுக்கு அடைக்கலமாக நீங்கள் இருக்கிறதுக்காக நன்றி. தூர தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் சரி ஆண்டவரே, இந்த தேசத்தில் இருக்கிற பிள்ளைகள், தூர மாநிலத்தில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் கர்த்தரே நீங்கள் துணையாக இருக்கிறதற்காக நன்றி என்று சொல்கிறோம். பெற்றோரை பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தரே கரங்கூட இந்த நடத்தணுமேனு செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஒரு முறை கூட எம்எம்ஜே உங்கள் கரத்தில் தர்றோம். எம்எம்ஜே மூலமாக ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்படுகிற செய்திகள் கத்தாவே மற்றவர்களை உருவாக்கட்டும் ஆண்டவர். உடைக்க வேண்டிய இடத்துல உடைத்து, உருவாக்க வேண்டிய இடத்துல உருவாக்கி கத்தாவே அது செய்ய வேண்டிய வேலையை செய்யத்தக்க கிருபையை கத்த செய்யும்படியாய் ஜெபிக்கிறேங்க தாவே. அப்பா, உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எங்களால் எதுவும் கூடாதப்பா, எங்களால் எதுவும் கூடாது தகப்பனே. உங்களால் எல்லாம் கூடும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்கள் நாம மட்டுமே அதன் மூலம் மகிமைப்படட்டும் கத்தாவே. எங்களுக்கல்ல ராஜா, எங்களுக்கல்ல ஆண்டவரே, உங்கள் நாம மட்டுமே மகிமைப்படட்டும். அப்பா, உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறது பொற்கரத்தில் எங்களை ஏந்தி கொள்ளுங்கப்பா. அந்த பொற்கரத்தில் எங்களை ஏந்தி கொள்ளுங்கப்பா. அரவணைங்கப்பா. எங்களுக்கு அந்த கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்திக்கத்தாவே எங்களை மீட்டெடுத்த அன்புக்காக ஸ்தோத்திரம். இதுக்கு மேலான அன்பு ஒன்றுமில்லை ஆண்டவரே. நாங்களும் நாட்கள் அன்பற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்பா, அப்படி அல்ல கத்தாவே, அன்புள்ளவர்களாய் அன்பையே பயந்து கொண்டு வாழ எங்களுக்கு கிருபை தாருங்க. அன்றைய நேரங்களில் எங்களுடைய சோர்வுகளை எங்களை அமிழ்த்துடாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. கத்தாவே, உங்கள் பிரசன்னத்தினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த விண்ணப்பத்துக்காக வைத்திருக்கிற பிள்ளைகள் விண்ணப்பத்தை ஆண்டவர் உங்கள் சமூகத்தில் வச்சுட்டு ஆண்டவரை நான் சாத்திட்டேன், அது அவருடைய காதுகளில் செவிகளில் ஏறிட்டேன் என்று சொல்லத்தக்கதாய் இந்த நேரத்தில் கிருபை தரதுக்காய் நன்றி அப்பா. எங்களை ஒன்றுமில்லை, நான் என்று சொல்ல ஒன்றுமில்லை, நாங்கள் எங்களை உங்கள் கரத்தில் படைக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீதியா நேரம் முழுதும் கர்த்தரை வல்லக்கரம் கொண்டு இருக்கும்படியா, நீரே எங்களை தாங்கி வழி நடத்தும்படியா, உங்கள் கரம் எங்களை அப்பையன் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நடத்தும்படியா நீர் கிருபை தரும்படியே ஜெபிக்கிறோம். நீங்கள் தான் சொன்னீங்க, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ உனக்கு எட்டாதவன் நீ அறியாதமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. உங்கள் வார்த்தை அது மெய்யான வார்த்தை, அது உண்மையான வார்த்தை. அப்படியே இன்னைக்கு வைத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் எங்கெங்கிருந்து விடுதலை வர வேண்டுமோ அங்கங்கிருந்து கர்த்தர் விடுதலையை கட்டளையிட்டதுக்காக நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் அதை ஜெயமெடுக்கிறோம், நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம், விடுதலை எடுத்துக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே இந்த காரியத்தை முற்றிலும் செய்ததற்காய் நன்றி. உங்கள் நாம மட்டுமே மகிமைப்படட்டும். தாழ்த்தி தருகிறோம். எங்களை ஆட்கொண்ட தேவன் எங்களை நடத்துவீராக, எங்களை ஆட்கொண்ட தேவன் நடத்துவீராக, ஹெவன் டிவியை நடத்துவீராக, எம்எம்ஜே நடத்துவீராக என்று ஜெபிக்கிறான். எல்லா தேவனையும் சந்திங்க. இந்த பிள்ளைகளான்று யாரெல்லாம் உண்மை அறிந்து கொண்டார்களோ, யாரெல்லாம் சாட்சி பெற்றார்களோ அத்தனை பேருங்க தாவை எழுதத்தக்க கிருபை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களையும் தாழ்த்தி தருகிறோம், கூட இருங்க. மீதியா நேரம் கர்த்தர் கூட இருக்கும்படி எங்களுக்கு மறித்து தேசுக்கு சுமன் தாழ்மையை கேட்கிறோம். பரலோக தந்தையே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் சகல பகரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய விண்ணப்பங்களாக தெய்வ சமூகத்தில் வச்சுருக்கிறோம். ஆனால் நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வேணும். என் விண்ணப்பத்தை கேட்டவர் எனக்கு செவி கொடுப்பார், என் விண்ணப்பத்தை அவர் அக்செப்ட் பண்ணுவார், எனக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார். எனக்கு கட்டாயம் எங்கள் வீட்டில் விடுதலை உண்டு, என் வாழ்வில் விடுதலை உண்டு, அவன் என்னை பற்றி இருக்கிற பக்கத்தில் இருக்கிறவங்க வாழ்க்கையில் விடுதலை உண்டுன்னு சொல்லி நீங்கள் நம்புவீர்களானால்
கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மையை செய்யும்போது, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆமென் பெருத்த விடுதலையை கொண்டு வரும்போது நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீர்கள். பிகாஸ் நீங்கள் செய்யும்போது அந்த சாட்சி மற்றவர்களை இன்னும் அதிகமாக எழுப்பிவிடும், மற்றவங்களுக்கு இன்னும் விடுதலையை கொண்டு வரும். ஒரு சாட்சி அநேகரை தேவனுக்குள்ளே கொண்டு வரும். அதனால் நீங்கள் நன்மை பெற்றவர்கள், உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைத்தவர்கள், நீங்கள் எங்களுக்கு எழுதுங்க. அநேக நேரங்கள் அநேகர் எழுதுவாங்க, இந்த மாதிரி நான் வேதனையோடு கூட உட்கார்ந்துருந்தேன், டிவி ஆன் பண்ணும்போது இந்த வார்த்தை என்னை தொட்டது, என் தேவன் எனக்கு இதிலிருந்து விடுதலை தந்தார் என்று சொல்லி அநேகர் தேவனை மகிமைப்படுத்தி எழுதியிருப்பதை எங்களால் பார்க்க முடிகிறது. நாங்கள் அதை அனுபவிக்கிறோம். அதில் உங்களுக்கு சொல்கிறோம், நீங்கள் அதை அனுபவிக்கும் போது எங்களுக்கு எழுதுங்கள். அந்த அனுபவம் மற்றவர்களை இன்னும் ஆண்டோருக்குள்ள அதிகமாக கொண்டு வந்து சேர்க்கும் என்பதிலே ஐயமில்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆமேன், தொடர்ந்து ஜெபியுங்கள். ஒருவேளை இன்னும் நாள் வரல, எனக்கு ஐயோ இன்னும் எவ்வளோ நாளாக ஜெபிக்கிறேன், இன்னும் விடுதலை வரவில்லை என்று நீங்கள் நினைப்பீர்களானால் தொடர்ந்து ஜெபிங்க, விட்டுறாதுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நீங்கள் விடுதலை எடுக்கிறது வரைக்கும் அவர் உங்களை கையில் பிடிச்சி நடத்திட்டு செல்வார். சில நேரங்களில் குறித்த காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த குறித்த காலத்துக்காக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அந்த வெயிட் பண்ணி அதை சுதந்திரிக்கிறது வரைக்கும் அவர் உங்களை நடத்தி செல்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு இருங்கள். கர்த்தர் உங்களை உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, தாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, நாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.